எங்கேயுமே தர்கா கிடையாது, இந்த தமிழ்நாட்டுல இந்தியாவில தான் வச்சுட்டு இருக்காங்கன்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க இந்த வஹாபிகள். உலகம் முழுவதும் போங்க, சிரியா போங்க, யமன் போங்க, துபாய் போங்க, அதே போல ஈஜிப்ட் போங்க, எல்லா அரபு நாடுகளும் போங்க, எல்லா இதுலயும் தர்கா இருக்குங்க. இந்த சவுதியில மட்டும் வஹாபி கவர்மெண்ட் இருக்கிறதுனால இருந்த தர்காக்களை எல்லாம் அழிச்சு விட்டாங்க. இந்த சவுதியில மட்டும் தான் கிடையாது, காரணம் வஹாபி கவர்மெண்ட், அவங்க அழிச்சு விட்டாங்க. ஆனாலும் கூட அந்த சவுதியிலும் மிகப்பெரிய தர்கா இருக்கிறது. அதுதான் நமது உயிரில மேலான நாயக்கன்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ரவுலா ஷரீப். பாத்தீங்களா, ரவுலா ஷரீப் தர்கா இருக்குது, பக்கத்துல மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் இருக்குது, தர்காவை ஒட்டி பள்ளிவாசல் உண்டு. அதே போல பைத்துல் முகத்தஸ் போங்க, அங்க பைத்துல் முகத்தஸ் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய பள்ளி, அந்த பள்ளிவாசலை சுற்றிலும் நபிமார்களுடைய கபர்கள் இருந்துகிட்டே இருக்குது. அதே போல பகதாது மாநகரம் போங்க, ஈராக்குக்கு கௌசநாயம் ரலியல்லாஹு அன்ஹுடைய தர்கா இருக்கும், பக்கத்துல பள்ளிவாசல் இருக்கும். அஜ்மீருக்கு போங்க, அஜ்மீர் நாயம் ரலியல்லாஹு அன்ஹுடைய தர்கா இருக்குது, பக்கத்துல பள்ளிவாசல் இருக்குது. நாகூருக்கு போங்க, ஏர்வாடிக்கு போங்க, கோவளம் போங்க, ஏன் இங்கே சையது ஹஜரத் துராபுத்தீன் ஷா காதிரி ஜிஷ்டி ரலியல்லாஹு அன்ஹு இந்த தர்பாரை எடுங்க, தர்கா இருக்குது, பக்கத்துல தொழுவதற்கு பள்ளிவாசல் இருக்குது. போதுமா? எவ்வளவு அழகா இருக்கு. மார்க்கத்தை தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் சொன்ன ஜமாத்தினர்கள். ஏன் இறைவன் சொல்லி தந்தது ஷரியத்திலே எப்படி இருக்க வேணும் அப்படி இருக்கிறார்கள் இந்த சொன்ன ஜமாத்தினர்கள். ஆனால் இந்த வஹாபிகள் குட்டையை குழப்ப வேணும்ங்கிறதுனால சமூகத்திலே இல்லாத கருத்தை சொல்றதுக்காக குர்ஆனை ஹதீஸையும் வளைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க கொண்டு வந்த ஹதீஸுக்கும் தர்காவுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது? கலியக்காவில விவாதத்துல தர்காக்கள்ங்கிற சப்ஜெக்ட விவாதம் பண்ணிட்டு இருக்கும் போது நாங்க தர்காக்கள் உண்டுங்கிறதுக்கு அடுக்கடுக்கான ஆதாரங்களை வச்சுக்கிட்டே வந்தோம். என்ன ஆதாரம்? ஒன்னாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபை எடுத்தோம். இன்னைக்கு மதீனாவுக்கு போங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃப் இருக்குது, தர்கா இருக்குது அப்படின்னு ஆதாரம் வச்சோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் உயரமா இருக்குது, புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஆதாரமா வச்சோம். இப்படி எண்ணற்ற ஆதாரம் வச்சோம். இந்த வஹாபிகளால் தர்கா கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை வைக்க முடிஞ்சா வைக்க முடியல. இந்த ஹதீஸை தான் வளைச்சாக. பள்ளிவாஸ் மசாஜிதுங்கிற வார்த்தை இருக்குது, தர்காட அர்த்தம் வச்சாங்க. புட்டிச்சா அந்த வஹாபிகளை மஸ்ஜிதுங்கிற வார்த்தைக்கு தர்காட அர்த்தம் வச்சுக்கல. ஆதாரம் காமிங்க, ஒரு டிக்ஷனரி எடுத்து காமிங்க, அரபி டிக்ஷனரியில இந்த மீனிங் இருக்கு, நீங்க சொல்லுங்க, நாங்க ஒப்புக்கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். காமிக்க முடிஞ்சா முடியாது, கியாமத்து நாள் வரைக்கும் முடியாது, கியாமத்து நாளைக்கு பெற முடியாது. அப்படி அர்த்தமே இல்லை. தங்களுடைய கருத்தை சாதிக்க வேணுங்கிறதுனால ஹதீஸிலே இல்லாததை எல்லாம் சொல்லுவார்கள் இந்த வஹாபிகள். நினைவிலே வச்சுக் கொள்ளுங்க. அதனால சுன்னத் ஜமாத் பாருங்க, நம்ம தெளிவா இருக்கிறோம். ஜியாரத்துக்கு தர்கா வச்சிருக்கிறோம், தொழுவதற்கு பள்ளிவாசல் இருக்கு. ஏன் ஜியாரத்துங்கிறது வேற, தொழுகைங்கிறது வேற. தெளிவான ஞானம் நமக்கு இருக்கிறது. ஜியாரத் செஞ்சுக்கிட்டே இருப்போம், பாங்கு சத்தம் கேட்கும், பள்ளிவாசலுக்கு தொழுக போயிருவோம். ஏன் இங்க தர்காவிலே ஜியாரத் தொழுகையா, பள்ளிக்கு தான் போகணும் அப்படின்னு இவ்வளவு தெளிவா இருக்கிறது. இந்த சுன்னத் ஜமாத்தை போய் கபர் வணங்கன்னு சொல்லலாமா? இந்த வஹாபிகள் இல்லாத வார்த்தையை சொல்றாங்க, கபர் வணங்கலாம். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செய்ய சொன்னாங்க, நாங்க ஜியாரத் செய்யறோம், எங்களை பார்த்து கபர் வணங்குகிறீர்கள் என்றால் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களை பார்த்தா இப்படி வீண்படி சுமத்துகிறீர்கள் வஹாபிகளே? யோசிச்சு பாருங்க. ஆமா, இப்ப கபரை முத்தமிடுறோம். ஏன் முத்தமிடுறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முத்தமிட்டாங்கலங்க. இப்னு அசாக்கிர் ஹதீஸ் கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்க. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை முத்தமிட்டாங்களே, அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்க. அதனால சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை முத்தமிட்டாங்கன்னு சொன்னா அது மார்க்கத்திலே ஆகுமானது என்றுதான் அர்த்தம். ஏன் நமக்கெல்லாம் இஸ்லாம் வந்தது 1400 ஆண்டுகளுக்கு பின்னால. ஆனா அந்த சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால மண்டிக்கிட்டு இஸ்லாமிய பாடத்தை பயின்றாங்க. அப்ப அவங்க ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னு சொன்னா மார்க்கத்திலே கூடும் என்பதை தான் அறிவிக்குது. அப்ப இந்த வஹாபிகள் கூடாதுன்னு சொன்னா சஹாபிகளுக்கு புரியாத மார்க்கம் இந்த வஹாபிகளுக்கு புரிஞ்சு விட்டது என்று சொல்ல வருகிறார்களா? யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அப்படியே நடந்து காட்டியவர்கள் அந்த சஹாபா பெருமக்கள். அவர்கள் இதெல்லாம் செஞ்சு காட்டினாங்க. அப்ப ஒரு கபரை முத்தமிடுறோம், அதனால கபரு வணங்கின்னு சொன்னா ஒரு ஆளு குழந்தை வாங்கி முத்தமிடுறான். இந்த வஹாபிகள்லாம் இவர் குழந்தை வணங்கி சொல்லுவாங்களா? இந்த வஹாபிகள்லாம் என்னங்க இது? மார்க்கத்தில் எது கூடும் கூடாது யார் நிர்ணயிப்பது? இறைவன் அல்லவா, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா? அவருக்கு இவங்க எப்படி இல்லா சட்டத்தை சொல்றாங்க?
ஒவ்வொன்னா பாருங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் எப்படிங்க இருந்துச்சு? உயரமா தான் இருந்துச்சு. இது ஏற்கனவே சில கொள்கைகளை வகுத்துக்கிட்ட ஹதீசுகளை வளைப்பாங்க, வளைக்க முடிக்காவிட்டா உடைப்பாங்க. நல்ல அந்த மாதிரி தான் கபர்களை தரமட்டமாக்கணும் அப்படிங்கிறாங்க. எங்க இருக்கு இந்த வார்த்தை? சவ்வாங்கிற வார்த்தை வருது. சவ்வாவுக்கு தரமட்டம்ங்கிற மீனிங் எங்க இருக்குது? காமிக்க முடியுமா? ஒழுங்குபடுத்துதல் அர்த்தம். குர்ஆனிலே சவ்வாங்கிற வார்த்தை பல இடங்களில் உண்டு. எந்த ஒரு இடத்திலும் தரமட்டமாக்குதுங்கிற மீனிங்கே கிடையாது. இந்த வஹாபிகளாகவே இடைச்செருகல் செய்ததுதான். என்ன அர்த்தம் நம்முடைய மார்க்கத்துல? வேண்டுமான குர்ஆன் டிரான்ஸ்லேஷனை படிங்க. சவ்வாங்கிற வார்த்தை இருக்கு, ஒழுங்குபடுத்துதல் தான் இருக்கு. வானம் சம்பந்தமா அல்லாஹ் சொல்றான், ஃபஸவ்வாஹுன்ன சபா சமாவாத்தின், இறைவன் 7 வானங்களை படைத்து அவற்றை ஒழுங்குபடுத்தினான் இருக்கு. இந்த வஹாபிகள் வைக்கிற அர்த்தத்தை வச்சு பார்த்தா சரியாகுமா? இறைவன் 7 வானங்களை படைச்சிட்டு பின்பு அதையெல்லாம் தரமட்டம் ஆக்கி விட்டான்னு அர்த்தம் வந்துடும். இது அர்த்தம் ஒத்து வருமா? சவ்வாங்கிற வார்த்தைங்க அர்த்தம் வச்சா? அதே போல மனிதனை பத்தி இறைவன் சொல்லும் பொழுது சும்ம சவ்வாஹு வ நஃபஹ ஃபீஹி மிர் ரூஹிஹி, இறைவன் மனிதனை படைச்சு அவனை ஒழுங்குபடுத்தி தன்னுடைய ரூஹை ஊதினான் இருக்கு. அப்ப சவ்வாங்கிற வார்த்தைக்கு ஒழுங்குபடுத்துங்க நம்ம கொடுக்கிற மீனிங் கரெக்டா பொருந்துது. இத வஹாபிகள் வைக்கிற அர்த்தத்தை நீங்க வைங்க, என்ன தெரியுமா வரும்? இறைவன் மனிதனை படைச்சு அவனை தரமட்டமாக்கி விட்டு அப்புறம் ரூஹ ஊதினான்னு அர்த்தம் வந்துடும். இத சவ்வாங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். எங்கேயாவது இருக்குதா? ஏன் இல்லாத அர்த்தத்தை இவங்க சொல்றாங்க இந்த வஹாபிகள்? அவர்களை நம்பி இருக்கிற சில அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக அவங்க அந்த இளைஞர்களுக்கு அரபி தெரியவில்லை அப்படிங்கிற மூலதனமாக வச்சுக்கிட்டு இல்லாத பொல்லாத மீனிங்கை அர்த்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒழுங்குபடுத்துங்க அர்த்தம். கபரை, மிக உயரமான கபரை பார்த்தால் நீங்கள் ஒழுங்குபடுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொன்னு, இந்த வஹாபிகள் சொல்ற மாதிரி தரமட்டமாக்குதுங்கிற அர்த்தம் இல்லைங்கிறதுக்கு இன்னும் ஆதாரம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் எப்படி இருந்துச்சு அதை பார்த்துட்டா நமக்கு ஒரு தீர்வு ஆயிரும்ல. இந்த வஹாபி சொல்ற கரெக்டா நம்ம சொல்ற கரெக்டான்னு ஆயிரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் எப்படி இருந்ததுங்கிறத புகாரி சொல்லி காட்டுகிறது. புகாரிலே ஒரு ஹதீஸ், சுஃபியானு தம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரஅய்து கபர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை பார்த்தேன். முஸன்னமன், அது ஒட்டகை திமிலை போல் உயர்ந்திருந்தது. புகாரிலே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் எப்படிதான் இருந்துச்சு? உயரமாக தான் இருந்துச்சு. இந்த வஹாபியெல்லாம் சொல்றாங்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரையெல்லாம் தரமட்டமாக்க சொன்னாங்கன்னு, அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை சஹாபா பெருமக்கள் உயரமா வச்சிருப்பாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து தானே சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்ப இருந்தாங்களா இல்லையா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கபரை எங்க உயரமா வைக்கிறீங்கன்னு யாரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கானு? அலி ரலியல்லாஹு அன்ஹு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கானு. அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? இப்ப இதிலே என்ன புரிகிறோம்? நம்முடைய மார்க்கத்திலே கபர் என்பது உயரமா இருக்க வேண்டும். ஏன் இந்த ஹதீஸ்ல இப்படி இருக்குதா? இன்னொரு ஹதீஸை சொல்லி தர்றேன் பாருங்க. காசிம் இப்னு முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட வந்து, மூமின்களுக்கெல்லாம் தாயாராக இருக்கக்கூடியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கபரையும் அவங்களுடைய 2 தோழர்களுடைய கபரையும் எனக்கு காமிங்க அப்படின்னு சொன்னேன். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா திரையை விலைக்கு காமிச்சாங்க. நான் பார்த்தேன், அந்த 3 கபர்களும் அதிகமான உயரத்திலும் இல்லை, தரையோடு தரையாகவும் இல்லை, நடுநிலையான உயரத்தில் இருந்தது. அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரும் அப்படி நடுநிலையான உயரத்தில் இருக்குது. அவங்க பக்கத்துலதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மொத்தம் 3 கபர்கள். இன்னைக்கு ரவுதா ஷரீஃப் போனீங்களாக 3 கபர் இருக்கும். அந்த 3 கபருமே நடுநிலையான உயரத்தில் இருந்ததை நான் பார்த்தேன். அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரும் சரி, சஹாபாக்களுடைய கபரும் சரி உயரமா தான் இருந்திருக்குங்கிறத ஹதீஸ் அறிவிக்கும் போது, இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக இந்த வஹாபிகள் எல்லாம் தரமட்டமாகணும் எப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க? இதுல வேற இந்த வஹாபிகள் குர்ஆனை பின்பற்றுவோம், ஹதீஸை பின்பற்றுவோம், மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட வேண்டியது.